ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பகலசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு மிக முக்கியமானதா நம்ம பார்க்கக்கூடியது கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் பிளேஸை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ அதை நம்ம உற்று நோக்கினா தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வர்த்தகம் ஏப்ரல் 3ஆம் தேதியோட வர்த்தகத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். 22,700 கால் புட். நமக்கு எந்த சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட் நியர்பை 25 இருக்கோ, டிஃபரன்ஸ் 25 புள்ளிகள் குறைவாக இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கு தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,000 அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அந்த மீட்டிங் பாயிண்ட் 290ங்கிறத நான் 300 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா கால் செல்லரும் புட் செல்லரும் பேனிக் பிளேஸ். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது கால் செல்லர் மட்டும் பயப்படக்கூடிய இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் கால் செல்லர் நாளைக்கு இன்னும் பயப்படணும் அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெற்றாலே நமக்கு போதும். அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் 23,000 அப்படிங்கிற அடிப்படை விலை இப்போ இன்னைக்கு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த கால் செல்லர் பேனிக் பிளேஸ் கட்ட அதுக்கு மேலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக மாற்றும். இதை நம்ம பார்க்கணும். இது ஒன்று. இதுக்கப்புறம் பாருங்க, இங்கே டேட்டாஸ் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிம்பிளாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தாலே சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்பைரியில் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மட்டும்தான் நமக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். இதுதான் எக்ஸ்பைரி விஷன். இதைய பேஸாக வச்சு நம்ம மார்க்கெட்டில் என்னெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 269, 280, அப்போ கிட்டத்தட்ட 275 அப்படிங்கிறது. அப்போ இது 300 பாயிண்ட்டை நம்ம இது பண்ணாலே 240, 22,400. இப்போ இது பாருங்க, இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த 22,400க்கு நான் சிம்பிளாக ஒன்று பண்ணுறேன். என்னன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இதில் ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால். இப்போ இந்த 458 ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு பிரிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ தான் இந்த 167. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், 458ல் இந்த 167 கழிச்சிட்டோன்னா நமக்கு 290 நியர் வரும். ஸோ 290. அப்போ இவங்க 290க்கு மேலே இருக்கிற வரை நேற்றைய தினம் மார்க்கெட் எங்கே முடிவுற்றதோ அதை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் பேஸ்டு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை அங்கே தான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அதே போல் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்போ நமக்கு என்னது 23,000 அப்படிங்கிறது. அதாவது கால் செல்லர் பேனிக் பிளேஸ்னா அப்போ மார்க்கெட்டோட ஹை புட் ஆப்ஷன். அதனால நான் 23,000 புட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 23,000 புட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 442 மைனஸ் 134. அப்போ இது பேஸ் பண்ணால் நமக்கு ஒரு 300 அப்படிங்கிற ஒரு நியர்பை ஒரு சின்னது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ இந்த 300க்கு மேலே இவங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸை அவங்க தக்க வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 300க்கு கீழே இருந்தது ஒரு இம்பேக்டட். அப்போ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு எளிதாகவே இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுனால இப்போவும் நான் அந்த கால் செல்லர் புட் செல்லரோட பேனிக் பிளேஸ்க்கே நான் போகிறேன். இப்போ
23,000 அப்படிங்கிறதுனால இது பாருங்க 168 192 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 புள்ளிகள். நான் 23,000ம் எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு 22,950 எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 23,000மே எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட்டோட ஹை அப்படின்னு பார்த்தா இது 184 173னா 23,010. அப்போ இதோட பேஸ்டு நான் 200 பாயிண்ட்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 23,000த்துல இருந்து இது வந்து 168 192னா ஒரு 180 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். 180 நம்ம எடுத்தோம்னா ஒன்று உங்களுக்கு 22,800 அப்போ 820 கட்ட வந்துடும். அப்போ 825 ஸ்ட்ரைக் இல்லாதனால நீங்கள் 800 ஸ்ட்ரைக்கும் 850 ஸ்ட்ரைக் எடுக்கலாம். நான் ரவுண்ட் ஆஃபாக நான் 200 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை 22,800 டு 23,200ன்னு கொண்டு வரோம். இது எதை பேஸ் பண்ணி 23,000 கன்சிடர் பண்ணி. இதை நேற்றைய தினம் 22,700. அப்போ அதோடது பார்க்கும்போது 23,000ம் 22,400ம் இருந்தது. இது ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அப்போ இந்த 22,800 காலும் 23,200 புட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஐடிஎம் ஆப்ஷனாக இப்போ இருக்கிறாங்க. இப்போ அந்த இம்பேக்ட் நான் போகலாம். இப்போ இதில் நான் 22,800 எடுத்துக்கிறேன். 22,800 இந்த ஏரியாக்குள்ள 22,800 டு 23,200க்குள்ள இருக்கிறது வால்டைல் ஜோன் எடுத்துக்கலாம். 23,000 நேற்று முடிஞ்சதே நமக்கு கால் செல்லர் பேனிக் பிளேஸ்ங்காட்டி 23,000க்கு மேலே இருக்கிறதே ஒரு பேனிக் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், 22,800 அப்படின்னு எடுத்துட்டு இந்த 800 இப்போ என்ன பண்ணுறாங்க, கால் 286 புட் 113. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 286 113 அப்போ 3 7 1 173 வருது. அப்போ இந்த 22,800 கால் நமக்கு இந்த 173 அப்படின்னு இருந்தாலே நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆகுதோ அதற்கு மேல தக்க வைக்க. அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கணும்னாலே நிறைய பேர் நீங்க கன்சிடர் பண்றது ஸ்பாட்டை கன்சிடர் பண்ணுவீங்க. இங்கே ஸ்பாட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான். ஆனால் நமக்கு வீக்லி எக்ஸ்பிரி நமக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் மந்த்லி ஃபியூச்சரை பார்ப்பீங்க. மந்த்லி ஃபியூச்சரில் நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ இதை நம்ம கன்சிடரேஷன் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 173க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தாலும் மேல் நோக்கி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இது 23,200. ஸோ அதையும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 312, கால் ஆப்ஷன் வந்து 85 ரூபாய். அப்போ இது நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 220 ரூபாய் அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். எக்ஸாக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா 312 85 227 ரூபாய் வரும். ஸோ இவங்க 23,200 புட் ஆப்ஷன் 227 ரூபாய்க்கு மேலே இருக்கனாலே மார்க்கெட்டை வந்துட்டு மைனஸ், அதாவது 22,980க்கு கீழே இருக்கிறக்குண்டான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் முற்று கவனிங்க. இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம். இதை தான் நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் 22,800 டு 23,200க்குள்ளே நீங்கள் 0 to ஹீரோ இம்பேக்டட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாளை தினம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு மிக முக்கிய குறிப்புகளாக இருக்கும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 23,000 நமக்கு 22,800 புட் 22,600 புட் இது ரெண்டுமே இது ஒரு ஸ்ட்ராங்கல். இதோட நடுனா 22,800. ஸோ இது ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக இருக்க போது நாளைய தினம் இதை உற்று கவனிங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி மிஸ்மேட்ச் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கால் சைடு 37ஆகவும் புட் சைடு 39 ரொம்ப இம்ப்ளைட் ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் கேப் அப் ஆர் கேப் டவுனுக்கு எல்லாமே நமக்கு மாறும். ஏன்னா நமக்கிட்ட இருக்கிற இப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 180 ரூபாய்ங்கிறது அதிகம். நாளை தினம் நமக்கு வந்துட்டு இது 0வை நோக்கி போகணும். இந்த ஏடிஎம் டிகேவும் காமா எஃபெக்ட்ஸும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதனை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்புகள் எல்லாம் வழங்கிட்டு இருப்போம். அதனால் மெம்பர்ஷிப்பில் இணையறவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அதுபோக சிந்தட்டிக் ஃபியூச்சரோட சார்ட் வந்து சலுகையாக நம்ம கொடுக்குறோம். அதனால் 0 to ஹீரோ 22,800 டு 23,200க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் என்னென்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை ஆய்வு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.